ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கிரேவி எப்பயாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலன்னா உடனே பண்ணுங்கள். அட்டகாசமான டேஸ்டியான சூப்பரான ஒரு கிரேவிங்க. ஒன்றும் இல்லை, பாசிப்பயிறு சில பேருக்கு பிடிக்காது, சுண்டல் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி கிரேவியை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க, அரை கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுருங்க. பாசிப்பயிரை 3 மணி நேரம், இது அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். கடலைப்பருப்பு ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரை எடுத்துகிட்டு நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ நாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு கடலைப்பருப்பையும் பாசிப்பயிரையும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சு இலை போட்டுக்கோங்க. நான் போட மறந்து போச்சு, அதுக்கப்புறம் போட்டேன். அதையும் போட்டுட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப விட தேவை கிடையாது. 2 விசில் விட்டதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க. உப்பையும் போட்டுடுங்க. உப்பையும் போட்டுட்டு 2 விசில் எடுத்து நம்ம தனியாக மசாலா அரைக்க வேண்டிய தேங்காய், கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் இதை அரைச்சி நம்ம நைஸாக எடுத்துக்க போகிறோம். இங்கே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் காரம் கொஞ்சமாக சாப்பிட்றனால ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க, ரொம்ப மசிக்காதீங்க. அப்புறம் கடாயை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா சாமானையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா கொஞ்சம் போடுங்க. சூப்பராக அட்டகாசமாக டேஸ்ட்டாக புளிப்போடு நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச விழுத அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்பையும் போட்டு நல்லா கலக்கி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க. மூடினதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பாசிப்பயிறு அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் பட்டரை போட்டுருங்க. இந்த பட்டரை போட்டிங்கன்னா கிரேவி அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட